எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மென்ட் ஃபார் லேர்னிங் அந்த சப்ஜெக்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். அதுல யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन. அந்த क्वेश्चन தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கிளாஸ்ல எடுக்க போறேன். சரிங்களா? இப்போ அந்த क्वेश्चन என்ன क्वेश्चन அத சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நான் உங்களுக்கு நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். நீங்க வந்து கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டு தென் அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு क्वेश्चनும் 10 or 15 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன क्वेश्चन பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா மதிப்பிடலின் நோக்கங்கள். நல்லா கவனிச்சுங்க. மதிப்பிடலின் நோக்கங்கள் இந்த क्वेश्चन தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மதிப்பிடுதல்னா என்ன சார்? அதுக்கு பிறகு அந்த நோக்கங்கள் நம்ம பாத்துக்கிறோம். சரிங்களா? ஒண்ண மதிப்பிடுறோம், என்ன நோக்கத்துக்காக அதை மதிப்பிடுறோம் அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறோம். சரிங்களா? மதிப்பிடுதல் என்பது நல்லா கவனிச்சுங்க. மதிப்பிடல் என்பது உற்று நோக்கல், அதாவது ஒன்னு அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? அதோடைய செயல்பாடு எப்படி இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை பொறுத்து அது வந்து நல்ல பொருள் இல்ல சரியில்லாத பொருள் இல்ல ஆவரேஜான பொருள் அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கிறோம். சோ மதிப்பிடுதல் என்பது ஒரு பொருளுடைய தன்மையை முழுவதுமாக உணர்ந்து கொள்வதுதான் மதிப்பிடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ்ல எப்படி நடந்துக்கிறான், அவங்களுடைய டெஸ்ட் எப்படி எழுதுறான், விளையாட்டு போட்டியில் எப்படி இருக்கான், மற்ற ஆக்டிவிட்டிஸ்ல எப்படிலாம் இருக்கான், இதெல்லாம் எதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம்? அவனை உற்று நோக்குதல், அவனை அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? அதன் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்டுடைய நிலைமையை வந்து மதிப்பிடுதல் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மதிப்பிடுதல் என்ன நோக்கத்துக்காக மதிப்பிடுறோம் அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மதிப்பிடுதல்ல என்னென்ன தலைப்புகள் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு தலைப்பையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட் பாருங்க. மதிப்பிடல் கற்பித்தலை வழிநடத்துகிறது. நல்லா கவனிச்சுங்க. மதிப்பிடல் கற்பித்தலை வழிநடத்துகிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. மதிப்பிடல் கற்றலை வழிநடத்துகிறது. தேர்ட் பாயிண்ட் பாருங்க. மதிப்பிடல் மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கின்றது. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க. மதிப்பிடல் ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் முறையின் விளைபயனை அறிய செய்கிறது. அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க. மதிப்பிடல் மாணவர்களை அவர்களது கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்துகிறது. அடுத்த ஆறாவது क्वेश्चन லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. மாணவர்களது கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாது இருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிப்பிடுதல் ஆசிரியருக்கு உதவுகிறது. இந்த 6 பாயிண்ட் தான் இருக்கு. சரிங்களா? இந்த 6 பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதிப்பிடல் அப்படின்னா என்ன அப்படி ஃபர்ஸ்ட் பாத்துறோம். இப்போ மதிப்பிடுதல் நோக்கங்கள். ஃபர்ஸ்ட் மதிப்பிடுதல் என்பதன் பொருள் அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. மதிப்பிடல் என்பது உற்று நோக்கல். நான் சொல்ல பாத்தீங்களா, அப்சர்வ் பண்றது. உற்று நோக்கல், அளவிடுதல். இப்போ ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், அவன் மார்க் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துக்கிறோம். அதான் அளவிடுதல், சோதித்து அறிதல். மாடல் டெஸ்ட் வைக்கிறோம், வீக்லி டெஸ்ட் வைக்கிறோம், குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறோம், அந்த மாதிரி வைக்கிறோம். அதான் சோதித்தறிதல் போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி, இந்த வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு பொருள் அல்லது செயலின் தற்போதைய நிலை, ஒரு மாணவனுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு, அதான் செயலின் தற்போதைய நிலையை புறவயத்தன்மையுடன், அதாவது வெளியிருந்து நம்ம क्वेश्चन வெளியிருந்து, அது புறவயத்தன்மை வெளியிருந்து புறவயத்தன்மையை புரிந்து கொள்ளுதல் ஆகும். இதுதான் மதிப்பிடுதல். அப்ப உற்று நோக்கல், அளவிடுதல், சோதித்தறிதல் இந்த 3 வார்த்தையும் இதுல முக்கியம். சரிங்களா? இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அந்த 6 பாயிண்ட் நான் சொன்னேன். மதிப்பிடல் கற்பித்தல் வழிநடத்துகிறது அந்த 6 பாயிண்ட் இருக்கு. இப்போ ஒவ்வொரு பாயிண்டா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க. மதிப்பிடல் கற்பித்தலை வழிநடத்துகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கற்பித்தலுக்கு முன் மாணவர்கள் அறிந்திருப்பதை சோதித்தறிதல் மூலம் மாணவர்களது முன்னறிவை பாருங்க அடித்தளமாக பயன்படுத்தி பாருங்க. கற்பித்தலுக்கு முன் மாணவர்கள் அறிந்திருப்பதை, இப்போ ஒரு பாடம் எடுக்க போறோம், அந்த பாடத்தை பத்தி சில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில மாணவர்கள் சில கொஸ்டின்லாம் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? இந்த பகுதியை பத்தி மாணவர்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் நடத்துறது. சரிங்களா? அதான் சொல்றாங்க பாருங்க. கற்பித்தலுக்கு முன் மாணவர்கள் அறிந்திருப்பதை, கற்பித்தலுக்கு முன் மாணவர்கள் அறிந்திருப்பதை
சோதித்தறிதல் மூலம் மாணவர்களது முன்னறிவை, அந்த மாணவர்கள் எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்க அந்த முன்னறிவை அடித்தளமாக பயன்படுத்தி ஆசிரியர் தாம் கற்பிக்க வேண்டியதை மாணவர்களிடம் எளிதில் செயற்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? செகண்ட் பாயிண்ட் பாருங்க. கற்பித்தலின் போது இடையிடையே மேற்கொள்ளப்படும் மதிப்பிடல். இடையிடைனா ஒரு ஒரு பாரம் முடிக்கிறோம், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? அந்த பகுதி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் கேட்கிறோம். சரிங்களா? அதான் பாருங்க, கற்பித்தலின் போது இடையிடையே மேற்கொள்ளப்படும் மதிப்பிடல் மாணவர்களின் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப ஆசிரியர் தமது கற்பித்தலை மாற்றமைத்து செம்மைப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. இப்போ ஒரு யூனிட்ல வந்து ஒரு பகுதியை முடிச்சிட்டோம். அந்த பகுதியிலிருந்து மாணவர்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம், இல்லை கொஸ்டின் கேட்கிறோம். மாணவர்கள் எந்த அளவுக்கு பதில் சொல்றாங்க, ஸோ ஓரளவு கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க நல்லா புரிஞ்சிருச்சு. அதிகமான மாணவர்கள் சரியா சொல்லலைன்னா ஸோ அவங்களுக்கு புரியல. அப்போ திரும்ப நம்ம வந்து ஒரு ஆசிரியர் வந்து திரும்ப நம்மளுக்கு புரியுற மாதிரி எப்படி நடத்தலாம் அப்படின்ற ஒரு ஆசிரியர் தம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள, அதான் சொல்றாங்க பாருங்க. தேவையை அறிந்து அதற்கேற்ப ஆசிரியர் தமது மாற்றி வைத்து செம்மைப்படுத்திக் கொள்ள இருக்கு பாத்தீங்களா? இந்த செம்மைப்படுத்திக் கொள்ள உதவுகிறது. அடுத்து பாருங்க, இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, மதிப்பிடல் கற்றலை வழிநடத்துகிறது. நல்லா பாருங்க, இந்த கற்றலை அப்படின்ற இடத்துல வந்து மாணவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, எவற்றை மாணவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள். ஒரு பகுதியை மாணவர்கள் வந்து எவ்வாறு கற்கிறார்கள், அதான் பாருங்க, எவற்றை மாணவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள் என்பது தமது கற்றல் அடைவு எவ்வாறு மதிப்பிடும் என்பதனை மாணவர்கள் அறிந்திருப்பதை பொறுத்து அமைகிறது. நல்லா கவனிச்சுங்க. கற்றல் அடைவு எவ்வாறு மதிப்பிடப்படும், அதாவது ஒரு ஆசிரியர் வந்து 1 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்களா இல்ல 5 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்ம தயாராகணும் அப்படின்னு மாணவர்கள் தங்களை வந்து செம்மைப்படுத்திக் கொள்றதுக்காக இந்த மதிப்பிடுதல் உதவுது. அதான் பாருங்க, எவற்றை மாணவர்கள் எவ்வாறு கற்கிறார்கள், எதை கற்கணும், எப்படி கற்கணும், எப்படி நம்ம பர்சன்டேஜ் பண்ணா மார்க் அதிகமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் கற்றல் மதிப்பீடு முறை பற்றி மாணவர்கள் முன்கூட்டியே அறிய செய்தல். அதாவது என்ன, கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, அது முன்கூட்டியே சொல்றது. உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் இவ்வளவு கேட்போம், 5 மார்க் கொஸ்டின் இவ்வளவு கேட்பேன், 10 மார்க் கொஸ்டின் இவ்வளவு கேட்பேன் அப்படின்னா மாணவர்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாரிக்கிறாங்க. சரிங்களா? அதுல முக்கியமான விஷயத்தை பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கோங்க. அவர்கள் என்னென்ன கற்க வேண்டும். 1 மார்க் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க, 5 மார்க் கொஸ்டின் நல்லா படிச்சுங்க, 10 மார்க் நான் சொல்லுவேன் 10 மார்க் கொஸ்டினுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. எக்ஸாம் வந்து 10 மார்க் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்கன்னு சொல்லுவோம் பாத்தீங்க, அதை தான் சொல்லுங்க. மாணவர்கள் என்னென்ன கற்க வேண்டும், எவ்வாறு கற்க வேண்டும், அடுத்து பாருங்க, என்னென்ன பாடக்கருத்துக்களை செய்திறன்களையும் கற்பிப்பதற்கு எந்த அளவு நேரம் செலவிட அவசியமாகிறது. அதாவது எதுக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு நீங்க நேரம் அதிகமாக செலவழிக்கணும், அதை பத்தி. சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. இதுல மாணவர்கள் தாம் அறிந்திருக்க வேண்டியவை மற்றும் பெற்றிருக்க வேண்டிய செய்திறன்கள் குறித்து, தான் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்றும் பெற்றிருக்க வேண்டிய செய்திறன்கள் குறித்து பாடத்திட்டத்திலிருந்து அறிவதோடு ஆசிரியர் அளித்திடும் அடைவு சோதனைகள் மற்றும் ஒப்படைப்பிலிருந்து புரிந்து கொண்டு, அடைவு சோதனை டெஸ்ட் வைக்கிறது, ஒப்படைப்புனா அசைன்மெண்ட் கொடுத்து விடுறது, அதான் சொல்றாங்க. ஒப்படைப்பிலிருந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ப தம்மை தயார் செய்து கொள்வார். சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, மதிப்பிடல் மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கின்றது. மதிப்பிடல் மாணவர்களுக்கு அவர்களது கற்றல் முன்னேற்றம் குறித்து தெரிவிக்கின்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? இந்த தெரிவிக்கின்றதுனா இப்ப பாருங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அதுல ரிசல்ட் கொடுக்குறோம், மார்க் கொடுக்குறப்ப மாணவர்கள் பார்க்குறாங்க, ஓ இந்த மார்க் வச்சு தான் எவ்வளவு கத்துட்டு இருக்கோம், ஸோ இன்னும் நம்ம சரியா பண்ணல, அதனால தான் மார்க் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க, மதிப்பிடுதல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதான் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, மாணவர்கள் தற்போதைய தனது நிலையை அறியவும் தான் மேற்கொண்ட முயற்சிகள் எந்த அளவு பயனுள்ளதாக விளங்கின என அறிந்துணர்வும். தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு மார்க் வந்திருக்கு, அது எதன் மூலமா தெரியுது, மதிப்பிடுதல் மூலமா தான் தெரியுது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் தாம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு உள்ளது என்பதை கண்டறியவும். அடுத்து நம்ம மார்க் கம்மியாட்டோம்னா அதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது, தன்னுடைய முன்னேற்றத்தை எப்படி உயர்த்திக்கிறது அப்படின்னு மூலம் மதிப்பிட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவர் கற்றலில் தம் பலன்களையும் பலவீனங்களையும் சிலர் சொல்லுவாங்க, சார் 1 மார்க் கிளாஸ் மார்க் விட்டுறேன், நான் 5 மார்க் கிளாஸ் விட்டுறேன், இதன் மூலம் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த பேப்பரை திருத்தி அதை மதிப்பிடுறது மூலமாக ஒரு மாணவர் தெரிஞ்சுக்கிறாங்க, அதான் தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய பலவீனம் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க, மாணவர் மதிப்பிடல் அடிப்படையில் பெற்ற பின்னூட்டத்தை கொண்டு கற்றலில் தம்மிடம் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் மதிப்பிடல் தேவைப்படுகிறது. இப்போ சார் நம்ம பேப்பர் திரும்ப சொல்லுவாரு, சார் முன்னாடி பக்கத்தில் எழுதுவாரு, நீங்க வந்து தெளிவாக எழுதவில்லை, இல்ல 10 மார்க் கொஸ்டின் வந்து போதுமான அளவு பக்கம் நீங்க செலுத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பின்னோட்டம் கொடுப்போம்.
எதன் மூலமா அந்த மாணவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம்? அவன் டெஸ்ட் எழுதிக்கா அந்த பேப்பர் நம்ம மதிப்பிடுறோம். அப்ப அந்த மதிப்பிடுதல் மூலமாக மாணவர் வந்து அதாவது தம்மிடம் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் மதிப்பிடுதல் தேவைப்படுகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, மதிப்பிடல் ஆசிரியர்கள் தமது கற்பித்தல் முறையின் விளைபயனை அறிய செய்கிறது. அதுக்கு சார் ஆசிரியர் தம் கற்பித்தல் விளைபயனை அறிய செய்யுதுன்னா, இப்ப நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து எது மூலமா தெரியும்? இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், 5 யூனிட் முடிச்சிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெஸ்ட் வைக்கிறேன், எல்லாருமே வந்து 70 மார்க் மேலே எடுத்துருக்காங்க அப்படின்னா நான் என்ன தெரிஞ்சுக்கிடுவேன்? ஓகே, நம்ம நல்லா நடத்திருக்கோம், மாணவர்கள் நல்லா புரிஞ்சிருக்கு. அப்போ என்னுடைய விளைபயனை, ஒரு ஆசிரியர் விளைபயனை எதன் மூலமா அறிஞ்சிக்க முடியுது? மதிப்பிடுதல் மூலமா அறிஞ்சிக்க முடியுது. சரிங்களா? அதான் பாருங்க, மாணவர்கள் கற்றல் அடைவினை மதிப்பிட்டு அறிந்த பின் ஆசிரியர் மாணவர்களுக்கு கற்றல் தேர்ச்சி குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலம் தமது கற்றல் எந்த அளவு விளைபயன் மிக்கதாய் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டு தேவைப்படும் மாற்றங்களை கற்பித்தலில் புகுத்தி கற்பித்தலை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்து பாருங்க, லாஸ்ட் 5ஆம் பாயிண்ட் பாருங்க, மதிப்பிடல் மாணவர்கள் அவர்கள் கற்றல் தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்துகிறது. அதே மாதிரி நல்ல மார்க் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். அப்ப நம்ம ரேங்கை பொறுத்து நம்முடைய நிலையை மாணவர்கள் தாங்களே அறிஞ்சுக்கலாம். அதான் சொல்றாங்க, மதிப்பிடல் மாணவர்கள் அவர்களது கற்றல் தேர்ச்சியின் தரநிலைக்கு ஏற்ப வரிசைப்படுத்துகிறது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, மாணவரது கற்றல் தேர்ச்சி நிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரநிலை அளவு உள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப மாணவர்களை அடுத்த உயர்கல்வி நிலைக்கு மாற்றுதல். அதாவது சொல்லுவாங்க 9th ஓகே 35 மார்க் எடுத்தா பாஸ், எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க, அடுத்த கல்வியாண்டுக்கு அவனை கொண்டு போக கூடாதா அப்படின்றத முடிவு செய்யறதும் இந்த மதிப்பீடுகள் தான். சரிங்களா? அதான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 6வது பாயிண்ட் பாருங்க, மாணவர்கள் கற்றல் தேர்ச்சி எதிர்பார்த்த அளவு இல்லாது இருக்கும் நிலையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதிப்பிடுதல் ஆசிரியருக்கு உதவுகிறது. அதெல்லாம் சொல்ல குறைதீர் நடவடிக்கை, அதான் சொல்ல பாருங்களா, அதுல மாணவர்கள் வந்து மதிப்பிடுறோம், பேப்பர் மதிப்பிடுறோம், அவன் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணான், அவன் எழுதின ப்ரெசன்டேஷன் சரியில்லையா, இல்ல எந்த பார்ட்ல அவன் குறையா இருக்கா, பார்ட் A சரியா பண்ணலையா, பார்ட் B சரியா பண்ணலையா, பார்ட் C சரியா பண்ணலையா அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? மதிப்பிடுதல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு மாணவருக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறோம், இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணு, எக்ஸ்ட்ரா எழுது, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லி அவனுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம். அதை தான் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, மதிப்பீட்டு சோதனையிலிருந்து கிடைக்கும் பின்னூட்டங்களிலிருந்து பாருங்க, மதிப்பீட்டு சோதனையிலிருந்து கிடைக்கும் பின்னூட்டங்களிலிருந்து பெறப்படும் விவரங்களிலிருந்து எப்பாட பகுதியில் மாணவர்களது கற்றல் தேர்ச்சி திருப்திகரமாக இல்லை என்பதை அறிந்து அப்பாடப்பகுதிகளை மீள கற்பிப்பது. எந்த பாடப்பகுதியில் மாணவர் சரியா பண்ணல, அந்த பாடப்பகுதியை மறுபடியும் ஆசிரியர் நடத்துவதற்கு இந்த மதிப்பிடுதல் உதவியா இருக்கு. சரிங்களா? அடுத்த 2வது பாருங்க, கற்றலில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு குறையறை சோதனை நடத்தி அதன் அடிப்படையில் குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை ஆசிரியர் மேற்கொள்ள மாணவர்கள் கற்றலை மதிப்பிடுதல் அவசியமாகிறது. ஸோ இதுதான் மதிப்பிடுதல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸை இன்னொரு கேள்வி பார்ப்போம்.